அனைவருக்கும் வணக்கம். இந்தியா போஸ்டோட டிஜிஸ்மார்ட் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனோட சேர்த்து இந்த அக்கௌண்ட்டை நம்ம ஓபன் பண்றதை ஆன்லைன்லயே ஓபன் பண்ணிக்கலாமா இல்ல போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட்டை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டிஜிஸ்மார்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க ஓபன் பண்றதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் போக தேவையில்ல. ஆன்லைன்லயே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு உங்களோட வயசு 18க்கு மேல இருக்கணும். உங்ககிட்ட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டுமே இருக்கணும். உங்களோட ஆதார் கார்டு அப்படிங்கிறது மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கணும். இப்படிலாம் இருந்தாலே உங்களால இந்த அக்கௌண்ட்டை ஆன்லைன்லயே ஓபன் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னால இந்த அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த டிஜிஸ்மார்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டா இருக்கிறதுனால இந்த அக்கௌண்ட்ல நீங்க எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை மினிமமா மெயின்டைன் பண்ணிட்டே வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. ஜீரோ பேலன்ஸ்ல கூட உங்களால அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த அக்கௌண்ட்டுக்கான விர்ச்சுவல் டெபிட் கார்டை பே பண்ணி உங்களால வாங்கிக்க முடியும். நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு ஒரு சில கேஷ்பேக்கையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி 90 நாளைக்குள்ள இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டுக்கு 10 ரூபாயை கேஷ்பேக்கா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணும்போது மாசம் 5 ரூபாயை கேஷ்பேக்கா கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய உங்களோட பணத்துக்கு வருஷத்துக்கு 2% இன்ட்ரெஸ்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம எந்த ஒரு சமயத்திலையும் இந்த அக்கௌண்ட்ல நீங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய பணம் அப்படிங்கிறது 1 லட்சத்துக்கு அதிகமா இருக்கக்கூடாது. எண்ட் ஆஃப் த டேல 1 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் உங்களால ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத லிமிட்டா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா UPI, IMPS, NEFT மாதிரியான பல வழிகள்ல உங்களோட பணத்தை இந்த அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி டெபாசிட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 2 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் இந்த அக்கௌண்ட்ல உங்களால டெபாசிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் லிமிட்டா சொல்லியிருக்காங்க. இப்படி லிமிட்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட்டை வச்சு என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸோட ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தாலோ இல்ல FD, RD, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸோட ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணி அந்த ஸ்கீமுக்கான அமௌண்ட்டை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே உங்களால போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி தான் பண்ண முடியும். ஆனா இந்த அக்கௌண்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட் எல்லாத்தையுமே இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும். அதோட மட்டும் இல்லாம ஆன்லைன் ஸ்டோர் அப்புறம் ரீசார்ஜஸ் மாதிரியான பில் பேமெண்ட்டையும் இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 10,000 ரூபாய் வரைக்கும் தான் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் லிமிட்டா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கே 149 ரூபாயை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இனிஷியலா மினிமம் 200 ரூபாயாச்சும் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அப்படி டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த 200 ரூபாயில இருந்தே இந்த 149 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயை சார்ஜ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கான விர்ச்சுவல் டெபிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா 25 ரூபாயை பே பண்ணி உங்களால அந்த கார்டை வாங்கிக்க முடியும். இந்த டிஜிஸ்மார்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பிசிக்கல் டெபிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய SMS அலர்ட்ஸ்க்கும் இவங்க சார்ஜஸ் வாங்குறாங்க. 25 பைசாவை பெர் SMSக்கு சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. பெர் குவார்ட்டருக்கு அதிகபட்சமாவே 100 ரூபாய் வரைக்கும் தான் இந்த SMS அலர்ட்ஸ்க்கான சார்ஜஸை நாங்க கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்றதுக்கு உங்ககிட்ட மினிமலான டீடைல்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அதனாலே இந்த அக்கௌண்ட்ல நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்து டிரான்சாக்ஷன் லிமிட்டே ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை விட அதிகமான டிரான்சாக்ஷன் லிமிட்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபுல் KYCயை கம்ப்ளீட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை அப்கிரேட் பண்ணி ஆகணும். இந்த ஃபுல் KYCயை கம்ப்ளீட் பண்றதுக்கு 2 ஆப்ஷனை ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு நீங்களே டைரக்டா போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி ஃபுல் KYCயை கம்ப்ளீட் பண்றது. அப்படி இல்லைன்னா இந்த அக்கௌண்டோட ஃபுல் KYCயை கம்ப்ளீட் பண்றதுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ் அவைலபிளா இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த ஆப்ஷனை பத்தி எங்க லொகேஷன்ல விசாரிச்ச வரைக்குமே நீங்க நேர்ல தான் சார் வர்ற மாதிரி இருக்கும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.
ஏன்னா நீங்க இந்த டிஜிஸ்மார்ட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஃபுல் கேஒய்சியை போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நீங்க ஒருவேளை அப்படி கம்ப்ளீட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுறதோட மட்டும் இல்லாம அக்கௌண்ட் க்ளோசர் சார்ஜஸா 150 ரூபாயை சார்ஜா போடுச்சுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஆன்லைன்ல ஓபன் பண்றதா இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ள உங்ககிட்ட ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸோட ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டையும் இதையும் மெர்ஜ் பண்ணி தர சொல்லி கேளுங்க. அப்படி உங்ககிட்ட ஆல்ரெடி எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை இல்லைன்னா இதே அக்கௌண்ட்டை ஃபுல் கேவிசி நீங்க கம்ப்ளீட் பண்றது மூலமா ஒரு வருஷத்துக்கு அப்புறமாவும் உங்களால தொடர்ந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதுவே இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கட்டும், டிரான்சாக்ஷன் லிமிட்டா இருக்கட்டும், இது எல்லாமே கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாவும் உங்களால அப்கிரேட் பண்ணிக்க முடியும். நீங்க இப்படி ஃபுல் கேவிசியை கம்ப்ளீட் பண்ணி பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்கிரேட் ஆகுறீங்கன்னா பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கான சார்ஜஸை நீங்க பே பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும்போதே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயை பே பண்ணிருப்பீங்க. ஆனா பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வருஷம் 99 ரூபாய் நீங்க ஆனுவல் ஃபீயா செகண்ட் இயர்ல இருந்து பே பண்ற மாதிரி இருக்கும். டிரான்சாக்ஷன் லிமிட்டா இருக்கட்டும், சார்ஜஸா இருக்கட்டும், இது எல்லாமே பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இதை பத்திலாம் டீட்டெயிலா ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நான் பிரீமியம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்காகவே டெடிகேட்டடா ஒரு வீடியோ ஒன்னா போஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு இந்த டிஜிஸ்மார்ட் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் யாருக்கு ஷூட் ஆகும் அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸோட அக்கௌண்ட் இருந்தாலோ இல்ல எஃப்டி, ஆர்டி, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மாதிரியான ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணியிருந்தாலோ அதுக்கான பேமெண்ட் எல்லாத்தையுமே போஸ்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணி பண்றதுக்கு பதிலா இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்லயே உங்களால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது, நீங்க டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்காக தான் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணாலும் ஃபுல் கேவிசியை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க பிரான்ச்சை தான் விசிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாம வீடியோ கேவிசி ஆப்ஷனை இவங்க கொண்டு வர்ற வரைக்குமே இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்றதை விட கம்ப்ளீட்டா வீடியோ கேவிசி மூலமாவே அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்றதுக்கு நிறைய பேங்க்ஸ் ரெடியா இருக்காங்க. நீங்க அது மூலமா அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமான டிரான்சாக்ஷன் லிமிட்டும் கிடைச்சிரும், பிசிக்கல் டெபிட் கார்டும் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு டம்மியான அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட வேண்டாம். இந்த அக்கௌண்ட்டை பத்தி நான் சொல்றதை விட உங்க அம்மா அப்பா கிட்டேயோ இல்ல உங்க பாட்டி தாத்தா கிட்டேயோ கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மணி ஆர்டர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சர்வீஸை பெஸ்டா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்தவங்க தான் நம்மளோட போஸ்டல் டிபார்ட்மெண்ட். அப்படி இருந்தவங்க கடந்த ஒரு சில வருஷங்களா தான் டிஜிட்டல் பேமெண்ட் சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி சூப்பரான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். இப்பவும் மலைப்பகுதியா இருக்கட்டும், கிராமப்புறங்களா இருக்கட்டும், அங்கெல்லாம் பேங்க் இருக்குதோ இல்லையோ போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அப்படி போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாத இடத்துல கூட போஸ்ட்மேன் மூலமா டோர் ஸ்டெப் சர்வீஸை யூஸ் பண்ணி இந்த போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பலரும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதனால அந்த மாதிரியான பகுதியிலலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இதுதான் பெஸ்டான ஒரு அக்கௌண்ட். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறைய பேங்க் அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணி அதை ஒரு பிளேலிஸ்டாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டோட இந்த அக்கௌண்ட்டை கம்பேர் பண்ணி டிசைட் பண்றது பெஸ்டா இருக்கும். ஆல்ரெடி நீங்க இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட்டா